அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, பொருள் ஒன்று மாறா திசை வேகத்தில், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம், அதுல மாறா வேகத்தையும் பார்த்தோம். இது மாறா திசை வேகத்தில் சொரசொரப்பான பரப்பில் செல்லும் போது கீழ்கண்டவற்றுள் எது சாத்தியம்? பொருளின் மீதான தொகுபயன் விசை சுழி, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் சொன்னோம் இல்லையா, அல்லது நிகர விசை சொல்லலாம். பொருளின் மீது விசை ஏதும் செயல்படவில்லை. பொருளின் மீது புறவிசை மட்டும் செயல்படுகிறது, இயக்க உராய்வு மட்டும் செயல்படுகிறது. பொருள் ஒன்று மாறா திசை வேகத்தில் செல்லும், இயக்க உராய்வு மட்டும் செயல்படுகிறது. இப்போ பொருள் ஒன்று மாறா திசை வேகத்தில் செல்லும் பொழுது அதனுடைய முடுக்கம் எவ்வளவு இருக்கும்? A is equal to dv/dt is equal to 0. அப்ப அதுல என்னன்னு சொன்னா, போன கணக்குல பார்க்கும் பொழுது மாறா வேகம்னு பார்த்தோம், இப்ப மாறா திசை வேகம். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? மாறா வேகம்னு சொன்னா அதனுடைய எண் மதிப்பு கான்ஸ்டன்ட், அதனுடைய திசை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது மாறலாம் மாறாமல் கூட இருக்கலாம். சரியா? இப்ப மாறா திசை வேகம் சொல்லும் பொழுது அதனுடைய எண் மதிப்பும் மாறவில்லை, திசை மதிப்பும் மாறவில்லை. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப A is equal to dv/dt. முடுக்கத்துக்கான ஃபார்முலா dv/dt. So v கான்ஸ்டன்ட் எப்படி சொல்றோம்? மாறவில்லை சொல்றது dv/dt is equal to 0. ஒரு பொருளின் மீதான ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, F is equal to என்ன? ma சொல்றோம். அதுல A 0ன்னா F 0 தான். ஆக பொருளின் மீதான தொகுபயன் விசை சுழியாகும். ஆக முதலாவது விடை, முதலாவது தெளிவு சரியான விடை. ஓகேயா? ஆன்சர் 1, ஆப்ஷன் 1 இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம இதே இயக்க விதிகள் அப்படிங்கிற சாப்டர்ல வேறு ஒரு கேள்வி கேட்டு அதில் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.